ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷன் பாரதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அதுமா கொஞ்சம் ஃப்ரீ டைமில் எங்களுக்கு எங்கே வெளியே போகணும்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு 2 வாரமாக வந்து வேலையாக இருந்ததால இந்த வாரம் வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவானீஸ்வரர் கொஞ்சம் பெரிய சிவனா இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தது. திடீர்னு வந்து அன்னைக்கு சண்டே எதுவும் நான்வெஜ் செய்யவே இல்லை, ஏதாவது சிம்பிளாக வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் வறுத்து வச்சிருந்தேன். ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு வந்து கிளம்புங்க சீக்கிரமா, ஒரு 3:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் டக்கு டக்குன்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். எந்த கோயிலும் எங்களுக்கும் தெரியல. அவர் வந்து அந்த கோயிலுக்கு தான் கூட்டு போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம். ஏன்னா அவருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு வக்ரகாளி அம்மன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்கறப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது அந்த கோயிலுக்கு தான் வந்து கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. பசங்க வந்து மேப்ல வந்து பார்த்து வச்சுட்டாங்க. வழி போவ கரெக்டா நீ வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போற, எனக்கு எந்த வழி போகணும்னு தெரியும் பசங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு வந்து போறோன்ட்டு. எங்க வீட்டுல இருந்து வண்டியில போனா ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும் போல இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாம இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்க போன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலா இது. கோயில் வந்து வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு, அதுக்கப்புறம் விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன். நாங்க வந்து ராகு காலத்துல வந்து போனதால 4:30 வந்து அங்க விளக்கு ஏத்துறது வந்து ரொம்ப சிறப்பு. அதனால வந்து நிறைய பேர் வந்து விளக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க. சரி, நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான், எங்க ஏத்துறது கூட தெரியல, இருந்தாலும் வாங்கிட்டு போலாம் அப்படின்றதுக்காக விளக்கு ஏத்துறதுக்கு பூலாம் வந்து அந்த அக்கா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அழகா எடுத்துட்டு கோவிலுக்குள்ள வந்து போயாச்சு. போக பார்த்த பிறகுதான் கோவில் வந்து இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோட அவங்கள போய் உள்ள போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தோட உள்ள போயிருந்தோம். நாங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3:45 வந்து கிளம்பணும். அங்க 4:30 ஆவறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கரெக்டா வந்து கோயிலுக்குள்ள போயிட்டோமா. அப்ப ராவுகாலன்றதுனால நிறைய பேர் விளக்கு வாங்கிட்டு கியூல வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. இங்க வந்து பொது தரிசனம், அதுக்கப்புறம் கட்டண தரிசனம் எல்லாமே இருந்தது. இப்ப என்ன கூட்டம் அதிகமாவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு நாங்க பொது தரிசனத்துல தான் வந்து போயிருந்தோம். எங்களுக்கு பொது தரிசனத்தை போன பிறகுதான் தெரிஞ்சிருந்தது அந்த 20 ரூபா கட்டணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா போனா சாமி கொஞ்சம் கிட்டே வந்து பாக்கலாம் போல இருக்கு. இதுவே வந்து பொது தரிசனத்துல போனா கொஞ்சம் தூரமா வந்து பாக்குற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நல்லா தெரிஞ்சாங்க, அது கொஞ்சம் பக்கத்திலே போனா தெரியும் போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருந்தது. அப்படியே கோயிலுக்குள்ள போக போக பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மாமரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருந்தது. ஏதோ ஒரு அது தோப்புக்குள்ள கோயில் வந்து போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்தது. நல்லா அந்த காலத்து மரம் போல இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய மரம். மாம்பழம் ஃபுல்லா வந்து கீழே விழுந்து கிடக்குது. குரங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளவு மாம்பழம் கிடந்தது. எங்களுக்கு சூப்பரா இருந்தது அதை பாக்குறதுக்கு. அந்த நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நாங்களும் வந்து போகணும்னு நாங்க முடிவு பண்ணவே இல்லை. யாரோ ஒருத்தர் கடைக்கு வந்தப்ப அவர் வந்து சொல்லியிருந்தாராம், இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்ன பிறகு அவர் மூலியமா அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது பாத்தீங்களா. அதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம நினைச்சாலும் நம்ம போக முடியாது. அந்த கடவுள் அந்த மனசு வச்சா மட்டும் தான் இவங்க வந்து பாக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் போக முடியும் இல்லையா. அந்த மாதிரி எங்களை வந்து இன்னைக்கு பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வர வச்சிருக்காங்க போல இருக்கு. அதான் என் மனசுக்குள்ள ஓடிச்சு. அப்படியே லைன்ல போய் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, லைன்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அம்மா வந்து அழகா வந்து சாய்ந்த மாதிரி இருந்தாங்க. நல்லா அலங்கார கோலத்தோட தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து விளக்கு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கேற்றணும் போல இருக்கு. அந்த மாதிரி ராகு காலத்துல வந்து எல்லாருமே வந்து விளக்கேற்றி பழக்கம் போல இருக்கு. அவங்க அடிக்கடி வருவாங்க போல இருக்கு. எல்லாமே வந்து கோலமாவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து பூவால அலங்காரம் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து விளக்கேற்றி வச்சிருந்தாங்க. எனக்கு பூக்காரக்கா அப்பவே வந்து பூ கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. தரையில வந்து விளக்கேற்றக்கூடாதுன்ட்டு கொஞ்சமா அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு அழகா வந்து விளக்கேற்றிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து உக்காந்துட்டோம். எல்லாருமே உட்காந்து எனக்கு வந்து நான் எதுவுமே வந்து அதிகமா நான் எதுவுமே இது கூட அது கூட நான் வேண்டிக்கவே இல்லை. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கான என்னை வர வச்சல அதுக்கே நன்றி மட்டும் தான் அதிகமா வந்து நிறைய அந்த கோயில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க வந்து எழுந்து வந்து மாட்டுக்கு கொஞ்சமா வந்து வாழைப்பழம் பசங்க வந்து மாடுலாம் அங்க இருந்தது, வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கோயில் சுத்தி வரலாம் தான் நாங்க கிளம்பியிருந்தோம். இதோட கோவில் வந்து முடியுது போல இருக்கு. நம்ம சுத்தி நம்ம வெளியில தான் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உள்ளதான் பாத்தீங்கன்னா
ஏகப்பட்ட கோவில், நிறைய கோவில் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதால எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா உள்ள போக போக பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுமே எல்லாருமே இருந்தாங்க. உள்ள போயிட்டு மூலவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி சைட்ல வந்து பிள்ளையாரும் முருகரும் 2 பேர் வந்து இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூலவர் சந்திரமௌலீஸ்வரர் தரிசனம் பண்ண வந்து போயிருந்தோம். நாங்க கரெக்டா அந்த ராவு காலத்துல போனதால விளக்கு ஏத்திட்டு எல்லாருமே வந்து லைன்ல இவ்வளவு கூட்டம் வந்து நின்று இருந்தது. நாங்க கோவில் சுத்திட்டு வந்து பாக்குறோம், கூட்டமே இல்ல, காலியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நேரா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் போல இருக்கு, அந்த மாதிரிதான் இருந்தது. அவரை போய் மூலவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு அவரை போய் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது. என்ன வேண்டணும்னே தெரியல. ஏன்னா அவனை வந்து பாக்குறதுக்கு எனக்கு நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு வந்து உங்களை பாப்பன்ட்டு அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா திடீர்னு போய் பார்த்தோம் இல்லையா, அதனால அது வந்து லிங்கத்துல வந்து முகம் வேற இருந்தது. எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருந்தாரு. அழகா வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வர வழியில பாத்தீங்கன்னா நால்வர், அதுக்கப்புறம் குமாரஸ்தவம், அந்த மாதிரி நிறைய சாமிகள் இருந்தது. அவங்க எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த கோவிலை ஒட்டிய பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் இருந்தது. அது வந்து ராஜராஜ சோழனோட அம்மா வந்து கட்டண கோவிலாம் இது. அங்கேயுமே வந்து சிவன் இருந்தாரு. அதையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தி வரலான்னு வந்திருந்தோம். இங்க வந்து துளசி விற்கிறாங்க. எங்க பெருமாள் கோவில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வரதுன்னு தெரியல இல்லையா. அப்புறம் துளசி வாங்கிட்டு சரி பெருமாள் இருக்காரு துளசி வாங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சரி துளசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போக ஆரம்பிச்சோம். இந்த கோவிலை சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா அழகா இருக்கு, போட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா மரம்லாம் வந்து எல்லா மரமும் இருக்கு, நல்லா அழகா இருந்தது பாக்குறதுக்கு. சுத்தி வர்றதுக்கு நல்லா மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருந்தாங்களா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க இருக்கிற பெருமாள் வந்து நம்மளுக்கு வரதராஜ பெருமாளா கையில வந்து சக்கரத்தோட காட்சி கொடுக்குறாரு. வக்ராசுரனை வந்து அந்த சக்கரத்தால வதம் பண்ணிட்டு இங்க நிக்கிறதுனால அந்த சக்கரத்தோட இருக்காரு. ரொம்ப அழகா இருந்தது. போற வழியில பாத்தீங்கன்னா அந்த கிணறு இருந்தது, தண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்திருந்தோம். இங்கதான் வந்து நேரா வந்து நின்று இருப்பாரு. நல்லா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கோயில் விட்டு வெளியே வந்தோடனே எந்த சைடு சுத்தி வர்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வரக்கூடாது போல இருக்குன்ட்டு அந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் சுத்திக்கிட்டு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சோம். நீங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து நாகலிங்க பூ வந்து மரம் இருந்தது. அங்க வந்து பூ நிறைய கொட்டி இருந்ததா, பசங்க வந்து பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துருந்தாங்க. அந்த பூல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருந்தது. இன்னும் இருக்கும் இல்லையா பூ, அதெல்லாம் காணோம். இது மட்டும் தான் இருந்தது. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. வீட்டுல அண்ணாமலையார் இருக்காரு இல்லையா, அங்க பூ எடுத்துட்டு வந்து வைக்கலான்றதுக்காக அங்க எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க வந்து நிறைய வந்து தொட்டில வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கு இந்த சைட்ல வந்து வீடு கட்டுறதுக்காக கல் வந்து நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. அஜி வந்து நானும் போய் அடுக்க போறேன் அப்படின்ட்டு அடுக்கி வச்சிருந்தான். மேல அடுத்ததா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்து அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் எந்த கோவில் போனாலும் எல்லாரோட கனவு அதான, ஒரே ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசை இல்லையா. அந்த மாதிரி எல்லா கோவிலும் இந்த மாதிரி வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சனி பகவான் வந்து தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு இல்லையா. அங்க வந்து எந்தெந்த இதுக்கு விளக்கு ஏத்தனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போர்டு வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து 30 அகலு, சனி பகவானுக்கு வந்து 9 அகலு, இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருந்தாங்க. நவதானியத்துல வந்து போட்டிருந்தாங்க. அதனால 50 ரூபா கொடுத்து சனி பகவானுக்கு தான் நான் வந்து நவதானிய விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து போட்டுட்டு ஆளுக்கு 2 விளக்கா வந்து ஏத்திட்டு இருந்தோம். இந்த கோவில் ரொம்ப முக்கியமா வந்து வக்ர தோஷம் இருக்கு இல்லையா, அது நிவர்த்தி பண்றதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இது. அதனால வந்து நிறைய பேர் வந்து விளக்கு ஏத்தி இருந்தாங்க. கோவில்லாம் சுத்தி முடிச்சுட்டு உட்காந்து பிரசாதம் எங்கேயும் தரல, அங்க வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. இது வந்து புளிசாதம் வந்து ஒரு 20 ரூபான்னு சொல்லிட்டு வித்துருந்தாங்க. அதை கொஞ்சோண்டு வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு வரோம், எப்படி சுத்துறதுன்னு தெரியலன்னா அங்க வந்து ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூலரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தாயார் வடிவாம்பாள் இருக்காங்க, அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு சிவன் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து லைனா வந்து போட்டு வச்சிருக்காங்க. தெரியலாம் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வர வழியில வந்து சப்த கன்னிகள் இருந்தாங்க. அவங்கள வந்து தரிசனம் பண்றதுக்கு நாங்க மறந்துட்டோம். அதனால அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சோம். வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு அப்படி எப்படி இருக்கு பாருங்களா. அதனால மாந்தோப்பு, அந்த கோபுரம் இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா புத்து இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து இந்த திருஷ்டி கழிக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி இல்லைன்னா வேண்டிக்கிட்டு நிறைய சிலை இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, நிறைய வந்து சிலைலாம் வச்சிருந்தாங்க. அதை வந்து சுத்தி வராங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்தை பிறந்த பிறகு, அதுக்கப்புறம் கல்யாண தடை இருந்ததுன்னா அதை நீங்கின பிறகு இதெல்லாம் அந்த சிலை செஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த கோவிலை பத்தி சரளா சிஸ்டர் நம்ம ஃபேமிலியில கூட அக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், திருவகரையில வக்ரகாளியம்மன் கோயில் விழுப்புரத்துல தான் இருக்கு, நீங்க போங்கக்கா அப்படின்னு வந்து சித்ரா பௌர்ணமி அப்ப சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த கோவிலை பத்தி, எனக்கு தெரியலமா எங்க இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப பவர்ஃபுல்லான கோவிலுக்கா, நீங்க போய் வாங்கக்கான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அப்ப கூட தெரியல, அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் தெரிஞ்சது
தெரிஞ்சது இந்த அளவுக்கு கோவிலை வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கோவிலுக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு வந்ததுல. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி கூட மயில கோவில்ல கூட சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோல வந்து, அக்கா வக்ரகாளியம்மன் கோயில் ரொம்ப பவர்ஃபுல் கோயில், அங்க போயிட்டு வாங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயும் எனக்கு தெரியல, இந்த கோவில் எனக்கு தெரியலப்பா, எங்க இருக்குன்னு தெரியலப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டேன் இல்லையா, அக்கா நான் இந்த கோவில் தாக்கா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து சொல்லியிருந்தாங்க. சென்னையில இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வருவாங்க போல இருக்கு அங்க இருந்து. நம்ம இவ்வளவு பக்கத்துல இருந்து போக முடியலையே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோவிலை பத்தி எனக்கு. இன்னும் சிறப்பா இருக்கும் போல இருக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த ஆடி மாசத்துலாம் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும் போல இருக்கு. நிறைய பேர் இந்த ராக காலத்துல வந்து இங்கெல்லாம் இந்த கோவிலை சுத்தி விளக்கேத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயுமே வந்து அழகா விளக்கேத்தி இருந்தாங்க. அந்த கோவில் வந்து மேல வந்து தெரியுது இல்லையா பித்தளையால விளக்கு, இங்கதான் வந்து தீபம் வந்து ஏத்துவாங்க போல இருக்கு. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு ஏத்துவாங்களான்னு தெரியல, பௌர்ணமிக்கு ஏத்துவாங்க போல இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியே வர்றதுக்கு மனசுல அந்த அளவுக்கு இருந்தது. இந்த கோவில் போயிட்டு வந்த பிறகுதான் நான் வந்து இந்த கோயிலோட வரலாறு வந்து பார்த்து படிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலோட சிறப்பை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா சிறப்பு வாய்ந்த கோயில் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஒரு 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்க தூரல் போடுறது வந்து நின்ன பிறகு போலான்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல டீ கடையில போயிட்டு கொஞ்ச நேரம் தூரல் விடுற வரைக்கும் உட்காந்து சும்மா எங்க உட்காந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பஜ்ஜி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். நாங்களாம் பஜ்ஜி சாப்பிட்றவங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறவர், அதனால டீ மட்டும் அவருக்காக போட சொல்லி குடிச்சிட்டு இருந்தாரு. பக்கத்துல வந்து பாக்கலாம் சேர்ல ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா இப்படிதான் வந்து உட்காந்துருக்காங்க. யாரும் டச் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அசையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அழகா. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து ஒரு நேம் தெரியல, ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததான் ஹாய் சொல்றீங்கன்னா ஒரு நேம் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஹாய் சொல்றது கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.